இவ்வளவு கொடூரமான சம்பவத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சூரிய வெளிச்சமே வராத இருட்டு அறைக்குள்ள கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒரு பொண்ணு தனியா வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையையும் அவங்களை யார் அடைச்ச வச்சாங்கிறதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. 1875 காலகட்டத்தில் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஒரு வீட்டுல இருக்கிற 2 பேர் மட்டுமே உள்ள போக முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துக்கன்னு எழுதி இருக்கு. அந்த லெட்டரை பெருசா கண்டுக்காத போலீஸ் அந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ண முடிவு பண்றாங்க. வீட்டுக்கு போய் செக் பண்ண போகும்போது அங்க இருந்த ஒரு வயசான லேடி அப்படி யாரும் இங்க இல்லைன்னு சொல்லி அவங்களை உள்ள விட மறுக்கிறாங்க. சந்தேகமான போலீஸ் அவங்களை மீறி வீட்டுல போய் செக் பண்ணவும் செய்யறாங்க. எங்கே தேடியுமே எதுவுமே கிடைக்காம இருக்கும்போது தான் ஒரு திசையில இருந்து மட்டுமே மோசமான ஸ்மெல் வரதை அவங்க நோட் பண்றாங்க. அந்த திசையை நோக்கி போகும்போது அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் தாண்டி வீட்டோட உச்சியில இருக்கிற ஒரு கூரை மாதிரியான இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்க ஒரு சின்ன டோர் இருக்கு. அதை உடைச்சு பார்க்கும்போது அந்த போலீஸ்க்கே ரொம்ப ஷாக்கான விஷயம் காத்திருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி எலும்பும் தோலுமா ட்ரெஸ் எதுவுமே இல்லாம நிர்வாணமா வைக்கோல் பெட் மேல படுத்து கிடக்குறாங்க. அவங்களோட பேரு தான் பிளான்ச் மோனியர். பிளான்ச் மோனியர் மனுஷங்களை பார்த்த உடனே அலறடிச்சிட்டு பயப்படவும் செய்யறாங்க. சூரிய வெளிச்சமே போக முடியாத இருட்டு அறைக்குள்ள 25 வருஷமா அவங்களை அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கு பிரெட் பிஸ்கட் மட்டும் கொடுத்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அடைச்சு வச்சதுல இருந்து கொஞ்ச நாள் ஆக ஆக சாப்பாட்டுக்கும் அவங்களோட மலத்துக்குமே வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் கலந்து சாப்பிட செஞ்சிருக்காங்க. அதே அறைக்குள்ள எலி பாம்புன்னு இதுக்கு மத்தியில தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு நடந்த கொடுமை வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அவங்கள ரூம்கள் அடைச்சு வச்சது வேற யாரும் இல்ல, போலீஸ் வரும்பொழுது உள்ள விட மாட்டேன்னு அடம் பிடிச்சு அந்த 70 வயசு பாட்டியும் அந்த பிளான்ச் மோனியரோட கூட பிறந்த அண்ணனும் தான். அந்த 70 வயசு பாட்டி வேற யாரும் இல்ல, பிளான்ச் மோனியரோட அம்மா. விசாரணையில அவங்க சொன்ன விஷயம், பிளான்ச் மோனியர் 25 வயசுல இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லாயரை காதலிச்சிருக்காங்க. அந்த லாயருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகிருக்கு. அவரை காதலிக்கிறது அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பிடிக்கவும் இல்ல. பிளான்ச் மோனியர் ஊர்லயே ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த லாயர் ஊர்லயே ரொம்ப ஒரு ஏழ்மையான நபர். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்தோட கௌரவம் போயிடும்னு சொல்லி பிளான்ச் மோனியரை அடைச்சு வச்சதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை இவங்க சீரழிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப மோசமான விஷயமே, அவங்க அடைச்சு வச்சதுல இருந்து 3வது வருஷமே அந்த லாயர் மர்மமான முறையில இறந்தும் போயிட்டாரு. இதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை வெளியில விடாம ரூம்குள்ளே தான் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கும் போது அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்லி சமாளிக்கவும் செஞ்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெட்டர் மூலியமா அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினது வேற யாரும் இல்ல, புதுசா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த 2 பெண்கள் தான். அரச குடும்பமா இருந்து ஊர்லயே அழகான பிளான்ச் மோனியரை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தின அவங்க அம்மாவை பத்தியும் இந்த சம்பவத்தை பத்தியும் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.